திருச்சிற்றம்பலம். திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொற்பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் கூப்புவர்தம் கை பேயன்ன புறச்சமயப் பிணக்கு நூல் வழி அனைத்தும் பிழையே என்று வாயன்மை தெளிந்து சைவ சித்தாந்த நெறி தேறி அதீத வாழ்வில் போயன்மீ அஞ்செழுத்தும் கண்டிகையும் திருநீரும் பொருளாக் கொண்ட நாயன்மார் திருக்கூட்டம் பணிந்திரைஞ்சும் பெரும்பேறு நான் பெற்றேனால் உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மொழி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். நம பார்வதீபதையே அரகர மகாதே. அன்பார்ந்த அருட்செல்வர்களே, திருமுறைகளிலே இருந்து திரண்ட கருத்துக்களாகவும் தெளிவான சாரமாகவும் பல செய்திகளை ஒவ்வொரு திருமுறையிலே இருந்தும் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே நாம் தொடர்ந்து சிந்திக்கின்ற அப்பெருமானருடைய 4ஆம் திருமுறையிலே திருவாரூர் பதிகங்களாக தொடர்ந்து வருகின்ற வரிசையிலே 20வது பதிகம் என்று 4ஆம் திருமுறையிலே காண்டலே கருத்தாய் என்று தொடங்குகின்ற பதிகத்தை பற்றிய சிந்தனையை இன்று நாம் காண இருக்கிறோம். திருவருளும் குருவருளும் நமக்கு வழிகாட்ட எல்லாம் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று இறையருளை வேண்டி அடியேன் அந்த கருத்தை தொடங்குகிறேன். திருவாரூரிலே அப்பர் இருக்கும்போது தொண்டர் குழாம் உடன் வந்து செல்லுகின்ற வழக்கம் எல்லா இடத்துலையும் இருந்தது போல் திருவாரூரில் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அப்படி தொண்டர் குழாத்தோடு அப்பர் பெருமான் கோயிலுக்குள்ளே செல்லுகின்ற போது அந்த தோரண வாயிலை கடந்து தேவாசிரிய மண்டபம் என்கின்ற மண்டபத்தின் முன்னாலே வந்து நிற்கிறார். பல பேருக்கு தெரிந்திருக்கும், தேவாசிரிய மண்டபம் என்பது ரிஷிகோபுரத்துக்கு முன்னாலே ராஜகோபுரத்துக்கு உள்ளே இருக்கின்ற ஒரு அமைப்பு. அது எல்லா கோயில்லையும் இருக்கும். பல கோயிலில் அது வேறு பயன்பாட்டில் போய்விடுகிறது, தெரியாமல் போகிறது. அது என்ன சிறப்பு என்பதும் மற்றவர்களுக்கு தெரியாமல் போகிறது. தேவாசிரிய மண்டபம் என்பது திருவாரூர் கோயிலில் இன்னும் கொஞ்சம் சிறப்பு. நம்ம ஊரில் இருக்குது. காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் கோயிலில் தேவாசிரியர் மண்டபம் இருந்து அது அப்படியே விநாயகர் மண்டபமாக மாறிப்போச்சு. அதனால் இப்போ என்ன பண்ணார்கள், ரிஷிகோபுரத்துக்கு முன்னாலே ஒரு 16 மண்டபத்தை புதிதாக அது ரொம்ப காலத்துக்கு முன்னாலே அமைத்து வைத்திருக்கிறார்கள். குமரகோட்டத்திலே கச்சியப்பர் கந்தபுராணம் அரங்கேற்றிய மண்டபம் தேவாசிரிய மண்டபம் என்று அழைக்கின்ற பெருமைக்கு உரியது. ஏகாம்பரநாதர் கோயிலில் போனால் இருக்கிறதா என்று சொன்னால் இருக்கிறது, யாருக்கும் தெரியாமல் இருக்கிறது. நமக்கெல்லாம் கச்சி மயானம் என்ற கோயில் உள்ளே இருக்கிறது தெரியும். அதற்கு எதிரில் கொஞ்சம் தரையிலிருந்து ஒரு அடி உயரத்துக்கு ஒரு மண்டபம் தனியாக இருக்கும், 16 கால் மண்டபம். அது தெரியாதபடி அது மேலே அப்படியே சேர்த்து கொண்டு வந்து அந்த மண்டபத்தோடு உள்ளடக்கி விட்டார்கள். அந்த மண்டபத்தை நீங்கள் பார்த்துருக்கிறீங்களோ என்னவோ, 16 தூணில் அந்த கோடியில் ஒரு தூணில் பச்சைப்பமுலியாருடைய உருவம் இருக்கும். காஞ்சிபுரம் துவிபாஷ்யர் பச்சைப்பமுலியார் பச்சைபாஸ் ஹைஸ்கூல்லாம் வச்சு நடத்துகின்ற அவருடைய உருவம் அதில் இன்றைக்கும் இருக்கிறது. நான் போகிறவங்க புதுசாக யாராவது இருந்தால் முதல்ல அதை காட்டிட்டு தான் உள்ளவே இட்டும் போவேன். அது 16 கால் மண்டபம். பச்சையப்பர் மண்டபம் என்று கொஞ்ச காலம் வழங்கி வந்தது. இப்போ அது 16 கால் மண்டபம் அப்படின்ற பேரோட சாமி வந்து அங்கே நிற்கிற இடமா அது மாறி போச்சு. அதுதான் தேவாசிரிய மண்டபம். தேவாசிரிய மண்டபத்துக்கு அப்படி என்ன சிறப்பு என்று சொன்னால், நாம் கோயிலுக்கு செல்லுகின்ற போது அந்த மண்டபத்திலே தேவர்களெல்லாம் அமர்ந்திருப்பார்களாம்.
இறையருளை வேண்டுகின்ற இந்த பக்தன் பின்னாலே நாம் உடன் செல்ல வேண்டும். அவன் உள்ளே சென்று இறைவனை வணங்கி வெளியே இருந்து போகிற வரைக்கும் நம்ம துணையாக வந்து அவன் வணங்கி விழுந்து எழுந்து உட்கார்ந்து போகிற போது விட்டு விலகிறது என்ற ஒரு மரபு. அதனால் கோயிலுக்கு போனால் வெளியே வரவங்க அப்படியே கொடிமரத்தை சுற்றின்னு வந்துக்கிட்டே இருப்பாங்க. அது முறையில்லை, அது தெரியல பல பேருக்கு. கொடிமரத்துக்கு முன்னாலே விழுந்து கும்பிட்டு உள்ளே போக வேண்டும். திரும்ப எல்லாம் முடிந்த பிறகு அங்கே வந்து விழுந்து கும்பிட்டு சற்று நேரம் உட்கார்ந்து எழுந்து செல்ல வேண்டும். அது வரைக்கும் அந்த தேவருடைய உடன் வந்து அந்த மண்டபத்திலே போய் தங்குகிறார்கள் என்று ஒரு வழக்கம், சம்பிரதாயம். அது தெரிந்தவர்கள் பின்பற்றுகிறார்கள், அல்லாதவர்கள் போகிறாங்க. திருவாரூரில் தேவாசிரிய மண்டபம் ரொம்ப சிறப்புடையது என்று பல நேரங்களிலே பல வழியிலே சொல்லப்படுகிறது. அந்த தேவாசிரிய மண்டபத்திலே அமர்ந்திருந்த அடியார்களிலே விரல் மெண்டர் என்பவர் தான் அங்கே இருக்கின்ற அடியார்களை வணங்காமல் சுந்தரர் உள்ளே செல்லுகிறார் என்று அவனும் பிறகு அவனை ஆண்ட இறைவனும் பிறகு என்று சொன்னார் என்ற வரலாற்றை பார்க்கிறோம். திருத்தொண்ட தொகை பாடிய போது அந்த தேவாசிரிய மண்டபத்திலே இருந்து வணங்கி உள்ளே சென்று பாடினார் என்று பெரிய புராணம் சொல்லுகிறது. அப்படி தேவாசிரிய மண்டபத்தை வணங்கி உள்ளே செல்வது என்ற ஒரு முறை இருக்கிறது. அடியார்களோடு சென்ற அப்பர் பெருமான் தேவாசிரிய மண்டபத்தை வணங்கி உள்ளே போகிறார். அங்கே புற்றுகந்த பெருமான் என்று தியாகராஜர் திருவாரூர் என்று சொல்லுகிறோம், புற்றிடங்கொண்டார் என்று சொல்லுகிறோம், புற்று உகந்த பெருமான் என்று ஒரு செய்தி வருகிறது. புற்றிலே இருக்கிறதுக்கு அவன் ரொம்ப விருப்பப்பட்டு அங்கே இருக்கிறானாம். இப்போ இந்த புற்றினால்தான் நமக்கு ஒரு வம்பு. என்ன வம்புன்னா, பிருத்திவி தலம் எதுன்னா திருவாரூர்னு சொல்கிறோம், ஏகாம்பரநாதர்னு சொல்கிறோம். ஆனால் முறையாக சொல்ல வேண்டியது நம்முடைய ஊர் தான். அவனே அதை ஒத்துக்கொண்டு புற்றிடங்கொண்ட பெருமான் என்று இருக்கிறதுனாலே இதுவும் பிருத்திவி தலம் தான், ஏகாம்பரமும் பிருத்திவி தலம் தான் அப்படின்னு ரெண்டுத்தையும் ஒத்துக்கிறாங்க. அப்படி புற்றிடங்கொண்ட பெருமானை வணங்கி உள்ளே செல்லுகிற போது என்ன பண்ணாராம், தாண்டகம் புனைந்த வேந்தர் தன்னடி பணிந்து உருகி பாடிய பதிகம் என்று ஒரு குறிப்பு எழுதுகிறார்கள். கடவுளை பார்த்தால் கொஞ்சம் மனம் உருக வேண்டும், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதணும் என்று இருக்கிறது. நாம் அங்கே உள்ள கதை பேசின்னு தான் போயிட்டு வந்திருக்கிறோம். பெருமானை அப்படி வணங்கி பாடினார் என்று சொல்லி இது ஒரு அருமையான பாட்டு. 4 வரி ஒழுங்காக இருக்காது, ஒரே அளவில் இருக்காது. அந்த தாளக்கட்டில் அந்த இசை அமைப்பில் இது கொஞ்சம் வித்தியாசமானது. பல போதுவார்கள் இதை பாட மாட்டார்கள். பாட வேண்டியது அது பின்னால் வர்ற அடியில் இன்னும் சுருங்கி விழுந்துருங்க. அது தாளக்கட்டே மாறிடுமா. அது ராமச்சந்திர ஓதுவார் சொல்லியிருக்கார், பாடுறது கடினமான பாட்டுன்னு. அந்த பாட்டை பாடுறார். காண்டலே கருத்தாய் நினைந்திருந்தேன் மனம் புகுந்தாய், நான் நினைத்தேன் நீ உள்ளே வந்து சேர்ந்தாய். ஏன்னா உள்ளுவார் உள்ளத்தாய் என்று சொல்லுகிறார்கள். நினைப்பவர்தம் மனங்கோயில் கொண்டருளும் அம்பலத்து நிறுத்தனார் என்று சொல்லுகிறார். யார் ஒருவர் தன்னை விரும்புகிறார்களோ அவர்களிடத்திலே இறைவன் குடிகொள்ளுகிறான். அது சொல்றார். காண்டலே கருத்தாய் நினைந்திருந்தேன் நீ மனம் புகுந்தாய், கடலடி பூண்டு கொண்டு ஒழிந்தேன் என்றால் உலக வாழ்க்கையில் இருக்கிற பற்றை துறந்தேன் என்று பொருள். அப்படி ஒழிந்தேன், புறம்போயினால் அறையோ, என்னை விட்டு நீ வெளியே சென்றால் ஆணையிடுகிறேன் போகக்கூடாது என்று சொல்லி, ஈண்டு மாடங்கள் நீண்ட மாளிகை மேல் எழு கொடி வான் இளம்மதி தீண்டி வந்துறவும் திருவாரூர் அம்மானே. அதாவது திருவாரூருடைய வர்ணனை, உயர்ந்த மதில்கள், அதன் மேலே சந்திரன் தவழுகிறது. அப்படிப்பட்ட திருவாரூரில் இருக்கிற அம்மானே, நான் உன்னை தொழுது என் மனத்திலே வைத்துக்க, மனதை விட்டு போனால் சத்தியம் செய்வேன் இங்கே இருக்கணும், ஆணையிடுவேன் இங்கேயே நிற்க வேண்டும்,
அறையோ என்று பல இடங்களில் தேவாரத்தில் பார்க்கலாம். அதாவது ஒன்றை விட்டு நீங்குவதற்கு முன்னெல்லாம் அந்த பழமொழியெல்லாம் சொல்லுவார்கள். இப்போ எல்லாம் மறந்து போச்சு. ஒரு தேள் இப்படி ஓடுதுன்னு சொன்னால் ஆணைன்னா அது நிற்கும், ஆணையிட்டால் தேள் நிற்கும். அப்படிலாம் இருந்த கருத்தும் மாறி போச்சு, தெரியாமலும் போச்சு. திருவாரூர் அம்மானே என்று சொல்கிறார். மதில் மேலே நிலவு தவழுகின்ற கட்டிடங்களை உடைய திருவாரூர் அப்படின்னு சொல்கிறார். அதாவது உயரத்தை குறிக்கிறதுக்கு ஒரு அளவு தானே தவிர அது ஒன்றும் நிலவுக்கு போய் தொட போகிறது கிடையாது. பூம்புகலூர் என்ற ஊர் நமக்கு தெரியும், திருவையாறு பக்கத்தில் இருக்குது. அங்கே அப்பர் சுவாமிகள் மடம் அமைத்து தங்கியிருக்கிறார். அங்கே ரொம்ப நாள் இருந்தார். அங்கே தான் ஞானசம்பந்தருடைய முதல் சந்திப்பு நடக்கிறது. பல்லக்கு தூக்கின்னு வரார். அப்போது பெரிய புராணத்தில் சேக்கிழார் எழுதுகிறார், அங்கே பணி செய்கிறார். என்ன பண்ணிட்டு இருக்கிறாராம், ஒரு மடம் அமைத்து பணி செய்கிறாராம். இன்றைக்கு அந்த மடம் அழியாமல் இருக்கிறது. எங்கே எவ்வளோ பெரிய மடம் கட்டினார்னா, திங்களும் ஞாயிறும் தோயும் திருமடம் ஒன்று அமைத்திருந்தார். திங்களும் ஞாயிறும் தோயும் திருமடம் அமைத்தார் என்று பாடுகிறார் சேக்கிழார். அது இன்றைக்கும் போனால் ஒரு சின்ன குடிசை வீடு மாதிரி உயரமாக போய் மேலே அந்த சோழர் கால கட்டிடக்கலை அப்படியே குவிந்து சுண்ணாம்பு செங்கலோடு மறையும். அப்படி இருக்கிற நிலையிலே ஒரு கட்டடம் இன்றைக்கும் இருக்குது. அது பார்த்தா இப்போ நம்ம முதல் மாடி கட்டுறோமே, அது கீழவே இருக்கும். அது அவர் என்ன பாடுறார், திங்களும் ஞாயிறும் தோயும் திருமடம் அப்படின்னு பாடுறார். அதுபோல் மதிதவழ் மாடங்கள், சூரியன் வருகின்ற மாடங்கள் அப்படின்னு சொன்னால் உயர்ந்த கட்டடம் என்ற அளவிலே அது இருக்கிறது. அதனாலே தன் இறைவனை நினைந்து உருகின போது அவன் உள்ளத்திலே வந்தான். இறைவர் நினைப்பவன் கோயிலே இடங்கொள்ளுபவன் இல்லையா, ஆகையினாலே என்னை விட்டு போகாதே என்று பாடுகிறார். அதாவது நீண்ட மாடங்கள் இடையின்றி நெருங்கி கொண்டிருக்கிறதுனால இந்த ஊர் அழகாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். மாடங்கள் ஈண்டுதல்னா நெருங்குதல்னு அர்த்தம். நீண்ட மாளிகை, உயர்ந்து ஓங்கிய மாளிகை, அது நீளத்தில் மேலே சொல்கிறார். வானிளம் மதி தீண்டி என்று சொல்லுகிறார். வான் இளம் மதி அப்படின்னா பிறைச்சந்திரன். பிறைச்சந்திரன் தவழுவது போன்று அது இருக்கிறது என்று சொல்லி, அப்படிப்பட்ட தீண்டி வந்து உலவும் திருவாரூர் அம்மானே, நான் நினைத்தேன் என் உள்ளத்திலே புகுந்தாய், நீ வெளியே சென்றால் ஆணையிடுவேன் என்று அந்த பாடலிலே சொல்லுகிறார். அதில் என்ன, பல பேர் இப்படி பாடுறாங்க, நான் ஒன்றை தவிர வேறு நினைக்கிறது இல்லை. இங்கே நம்ம காஞ்சிபுரத்திலே சுந்தரர் பெருமான் நொந்தா ஒன் சுடரே உனையே நினைந்திருந்தேன், திருமேற்றளி தேவாரம். அதாவது இறைவனே எல்லாம் என்று எண்ணுகின்றவர்கள் புறத்திலே இருக்கிற செய்திகளை பெரிதுபடுத்துவது இல்லை. இதுக்கு புறம்பான வேறு தேவாரம் தான் இருந்தான்னு சொல்கிறேன். இப்போது திருவும் மெய்ப்பொருளும் செல்வமும் எனக்கு உன் சீருடை கழல்கள் என்று எண்ணி ஒருவரை மதியாது ஒராமைகள் செய்து ஊடியும் உரைப்பனாய்த் திரிவேன் என்று சுந்தரமுத்துசாமிகள் பாடுகிறார் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையில் இது உண்மைதானே. திருவாரூரில் திருவிழா நடக்குது, விருந்தாளிலாம் வருவாங்க. எனக்கு நெல் வேணும் கேட்குறார், கொடுக்குறார். எனக்கு பறவை இடத்துல கொண்டு போய் கொடுப்பதற்கு பொன் வேணும், கொடுக்குறார். இதை குறித்து நான் எப்படியா தூக்கும் போகிறது, நான் திருவாரூரில் போய் எடுத்துக்கிறேன் அப்படின்றார். மணிமுத்தா நதியில் போடுறேன்றார், அங்கே எடுத்துக்கிறார். இந்த செய்தியெல்லாம் பார்க்குறோம். அப்போது நம்பினார் கடுவதில்லை, நான்கு மறை தீர்ப்பு என்று பின்வந்தவர்கள் பேசினது போல இறைவன்தான் எல்லாம் என்று சொன்னால் அவன் உதவுகிறான். நாம் என்ன பண்ணுறோம், போகிற போதே ஒரு வீட்டுக்கு போய் ஒருத்தரை பார்க்கணுன்னு போகிறோம். காலையில் 7 மணி ஆகிப்போச்சு, அவர் இருக்கிறாரோ இல்லையோ அதை நினச்சிக்கிட்டே போகிறோம். அங்கே போனால் அவர் இருக்க மாட்டேன்றார். அது மாதிரி நினைவு செயலாகிறதுனாலே நான் நினைத்திருந்தேன், என் மனத்திலே வந்திருக்கிறாய், என் மனத்திலே குடிகொள்ள வேண்டும் என்று அந்த முதல் பாட்டை சொல்லுகிறார். இரண்டாவது, கடம்பட நடமாடினாய் களை கண்ணிற்கு ஒரு காதல் செய்து அடி ஒருங்கி வந்தடைந்தேன் ஒழிப்பாய் பிழைப்பையெல்லாம்.
முதல் 2 வரியில் தான் கருத்து, பின்னாலே வர்ணனை. கடம்பட நடமாடினாய். கடம் என்பது நம்ம கடம்னு சொல்கிறோமே, அதில் முத்துசு குறிப்பு எழுதுகிறார். திருவாரூருக்கே உரிய பஞ்சமுக வாத்தியம். அந்த வாத்தியம் அந்த ஊரில் தான் இருக்குது. ஒரு குடம் மாதிரி இருந்து 5 பக்கம் வாய், அந்த 5 வாயிலையும் கையால் தட்டி ஓசை எழுப்புவார்கள். கடம்பட, அந்த கடமானது ஓசை எழுப்ப நீ நடமாடினாய். களைகண்ணைக்கு ஒரு காதல் தெரிவித்து, களைகண் அப்படின்னா துன்பம்னு அர்த்தம். களைகண்ணினனுக்கு, துன்பமுடையனுக்கு ஒரு காதல் செய்து எம்மேலே அன்பு கொண்டு ஒடுங்கி வந்து அடைந்தேன் ஒழிப்பாய் பிழைப்ப எல்லாம். நான் எது தவறு என்று தெரியாமல் செய்கின்றேனோ பிழைத்தவை பொறுத்தருள்க என்று சொல்வது போல பிழைக்கிறதையெல்லாம் நீ பொறுத்தருள வேண்டும் என்று சொல்லிவிட்டு அடுத்த வரி பாருங்க, ஆச்சரியமான ஒரு வரி. என்ன சொல்றாரு? அந்த வயலில் இருக்கிற மீனினத்தையெல்லாம் சொல்றார். அப்பர் எங்கே போய் இதெல்லாம் தேடி பார்த்தாருன்னு தெரியல. முடங்கு இறால், முதுநீர் மலங்கு, இளவாளை, செங்கயல், சேல் அடைந்த தன்கழனி அணி ஆரூர், வரால் களிறு அடைந்த தன்கழனி அணியாரூர் அம்மானி என்று சொல்லுகிறார். இதுக்கு உரை எழுதுகிற முத்துசு எழுதுகிறார், செங்கயல்னு சொன்னால கருங்கயல்னு ஒன்று இருக்குதுன்றார். இப்போ மீன் வகையில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்கிறார் பாருங்க. முடங்கு இறால், இறால் மீன் சொல்கிறார். முதுநீர் மலங்கு என்பதுதான் இப்போ விலாங்கு என்ற பெயரில் வழங்கப்படுகிறது. அதுக்கப்புறம் இளவாளை, வாழை மீன். செங்கயல், செங்கயல் என்பதனாலே கருங்கயல்னு உரை எழுதுகிறார். சேல், சேல் மீன்கள் அடைந்த தன்கழனி. அதுக்கு மேலே வரால் இருக்கிறது, களிறு இருக்கிறதுன்னு. களிறுன்னு நாம் இது வரைக்கும், நானே இந்த பொருளை இன்றைக்கி தான் பார்க்குறேன், இந்த பாட்டை பார்த்தபோது தான் பார்த்தேன். களிறு என்றால் யானை என்பது பொதுப்பொருள். இங்கே களிறு என்பதற்கு சுறா என்று எழுதுகிறார் முத்துசு. சுறா மீனுக்கு களிறு என்று ஒரு பெயர் இருக்கிறதாம். அப்போது எவ்வளோ மீன் வகை இருக்கிறது, இதை தெரிந்து கொண்டு அவர்கள் பாடுகிறார்கள். அவங்க போய் கையில் பிடிச்சி பார்த்தாங்களா, பிடிக்கிறவங்க கிட்ட நின்று பார்த்தாங்களா? அப்படி பெருமான் அந்த அறிவை கொடுக்குறான். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன், ஞானசம்பந்தருடைய வாழ்க்கையில் சொல்கிறேன். முதல் நாள் அவருக்கு 3 வயசாகிற போது அப்பா கூட குளத்துக்கு போனார், பால் குடித்தார், பாட்டு பாடினார், எல்லாருக்கும் தெரியும். யாரா கொடுத்ததுன்னு கேட்டால் தோடுடைய செவியன் விடியேறியவர் சொன்னார், வீட்டுக்கு வந்துட்டார். அடுத்த நாள் பக்கத்தில் இருக்கிற கோலக்காவுக்கு போகிறார். போகிற போது முதல் பாட்டு என்ன? மடையில் வாழை பாய மாதரார் குடையும் பொய்கை கோலக்காவுளான். பெருமான் எங்கே இருக்கிறான்? கோலக்காவில் இருக்கிறான். கோலக்காவுக்கு என்ன சிறப்பு? மடையில் வாழை பாய மாதரார் குடையும் பொய்கை உடைய ஊர். அப்போ அந்த வாழை மீனை பற்றி அவர் பிராமண குலத்தில் இருக்கிறவர். நேற்று தான் பால் குடித்தார், நீ பாடுறார், வாழை பற்றி பாடுறார். அப்போது இறைவன் அறிவித்து கொண்டே இருக்கிறான் உள்ளே. இப்போ நம்ம எத்தனையோ சேனல் வருது, ஒரு சேனலை திருப்பி பார்க்குற மாதிரி அந்த இறைவன் அறிவுறுத்துகின்ற அறிவு உள்ளத்திலே தோன்ற, அது இறைவனை வழிபடுவதாகவும் இறைவனை சுற்றி இருக்கிற தன்மைகளை சொல்வதாகவும் இறைவனுடைய அருளை வெளிப்படுத்துவதாகவும் இருக்கிறது என்பதுதான் நமக்கு இந்த அறிஞர்கள், அருளாளர்கள் சொல்லி வைத்த பாட்டிலே நாம் காணுகின்ற உண்மை. கடம்பட நடமாடுகின்றான். அவன் எங்கே இருக்கிறான் என்றால் திருவாரூரில் இருக்கிறான். ஏன் இவ்வளவு மீன்களை சொல்லுகிறார் என்று சொன்னால், நீர் வளம் மிக்கது அந்த ஊர் என்பதுதான். இப்போ முன்னெல்லாம் கழனியிலேயே மீன் பிடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. குளத்தில் மீன் பிடிக்கிறது, ஏரியில் மீன் பிடிக்கிறது வேற. கழனியிலேயே பாதி அளவுக்கு 1 அடி உயரத்துக்கு தண்ணீரை தேக்கி வைத்து அதில் இருக்கிற மீன் பிடிக்கிற வழக்கெல்லாம் கிராமத்தில் இருந்திருக்கிறது. அப்போது ஒரு ஊர் நீர்வளம் நிறைந்தது என்றால் மீன்களை பற்றி சொல்ல வேண்டும், தண்ணீரிலே வாழ்கின்ற உயிர்களை பற்றி சொல்ல வேண்டும். நிலவளம் உடையது என்றால் என்னென்ன பயிர் வளரும்னு சொல்ல வேண்டும். அதை அடுத்து சொல்கிறார் இவரே. அது வேற.
மீன் இருக்கிறதான அந்த கொக்கு வருது அங்கே. அப்படிப்பட்ட செய்திகளை திருவாரூருக்குரிய சிறப்புடைய வாத்தியமாக இருக்கின்ற கடம்பட நடனமாடுகின்றாய் என்று சொல்லி அந்த ஊர்வலத்தை சொல்லுகிறார். அதாவது ஒருங்கிணைந்து ஒருங்கி நிலை பெற்ற உத்தவர் உள்ளம் நடுங்குவதில்லை நமனும் அங்கில்லை என்று திருமந்திரம் சொன்னதை அவர் மேற்கோள் காட்டுகிறார். அப்பரடிகளை எப்படி அந்த துணிவாக வாழ வைத்தது என்று சொன்னால், நாமார்க்கும் குடியல்லோம் என்று சொன்னார் அல்லவா, அது ஒடுங்கி நிலை பெற்ற உத்தமர் உள்ளம் நடுங்குவதில்லை நமனும் அங்கு இல்லை என்று திருமந்திரத்திலே திருமூலர் சொல்லுகின்ற செய்தியை நினைவுபடுத்தி, அதனாலே அச்சத்தை உள்ளே கொள்ளாமல் நாவுக்கரசர் வாழ்ந்தார் என்ற குறிப்பை அவர் எழுதுகிறார். அடுத்த பாட்டிலே அருமணித்தடம் பூண்முலை அறம்பெயருடு அருளிப்பாடியர் உரிமையில் தொழுவார் ஒரு திறப்பல்கணத்தார் விரிசடை விரதிகள் அந்தணர் சைவர் பாசுபதர் காபாலிகள் தெருவினில் பொலியும் திருவாரூர் அம்மானே. அதாவது எண்வகை சமயங்கள் எண்வகை பக்தர்கள் என்று குறிப்பிடுகிறார். அது பல இடங்களில் இந்த செய்தி வருகிறது. அருமணித்தடம் பூண்முலை அறம்பெயர் அது தேவமாதர்கள், அருளிப்பாடியர் தேவமாதர்கள். தேவர்கள் திருவாரூர் என்றால் தேவர்கள் நிரம்ப இருக்கிறார்கள் என்று பொது கருத்து. ஏன்னா அங்கே இருக்கிற பெருமான் தேவேந்திரனாலே கொடுக்கப்பட்டவர். இன்றைக்கும் சாயந்தரம் கோயிலுக்கு போனால் 5 மணிக்கு தேவேந்திர பூஜை நடக்கிறது. அது திருவாரூர் கோயிலில் பார்க்கலாம். 4:55 57 வரைக்கும் ஆளே இல்லை அந்த சன்னதியில். 5 மணி ஆகிற போது 2 பக்கம் ஒரு கியூ நின்றுடுறாங்க. அங்கே தியாகராஜ பெருமான், இங்கே நேராக இந்திரன் வழிவிட்டு விலகி நிற்கிறார்கள். அந்த பூஜை அவ்வளோ சிறப்பாக நடக்குது. அதனால தேவர்கள் வருகிறார்கள் என்றால் அறம்பெயருடன் வருவது இயல்பு. அது சொல்கிறார். அருமணித்தடம் பூண்முலை அறம்பெயருடு தேவமாதர்களுக்கு அவர்களோடு அருளிப்பாடியர் உரிமையில் தொழுவார். உரிமையில் தொழுவார்னா ஆதிசைவர்கள் என்றர்த்தம். அந்தணர்களுக்கு உரிமையில் தொழுவார் என்று பெயர். அருளிப்பாடியர் உரிமையில் தொழுவார் உருத்திரபல்கணத்தார். அதாவது சிவனடியார்களுக்குள்ளே அருகிலே இருந்து சிவகணம் என்று போற்றப்படுகின்றவர்களுக்குள்ளே பல வகையினர் இருக்கிறார்கள். அதில் பல வகையினர் வருகிறார்கள் என்று சொல்லி இப்போ மயிலாப்பூரில் ஞானசம்பந்தர் பாடின போது கூட உருத்திரபல்கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய். அப்போ உருத்திர கணம் என்பது தொடர்ந்து வருகின்ற பரம்பரையிலே வருகிறது. அதற்கு பின்னாலே விரிசடை விரதிகள், சடை உடர்த்து கொண்டிருக்கின்ற முனிவர்கள், அந்தணர் சைவர் பாசுபதர் காபாலிகள் என்று 8 தொகையினர் சிவபெருமானை வழிபடுவதிலே முன்னிற்பவர்கள் என்று எழுதி, அவர்களெல்லாம் வந்திருக்கின்ற சைவர் பாசுபதர் காபாலிகள் தெருவினில் பொலியும் திருவாரூர் அம்மானே என்று சொல்லி இவர்களெல்லாம் வீதியெங்கும் நிறைந்து காணப்படுகிறார்கள். அதாவது இப்போ சில பத்திரிகைகள் எழுதுகிற போது, நோட்டீஸ் எழுதுகிற போது, புக்கிலெல்லாம் போடும் சிவமே பொலியும் திருவீதிகள், சிவமே பொலியும் தெருக்கள் என்று எழுதுகிறோம். அப்போ என்ன அர்த்தம்? சைவர்கள் நிரம்ப இருக்கிறார்கள். சிவபெருமான் கோயில் இருக்கிறது. அந்த கோயிலுக்கு எல்லாரும் நாள்தோறும் செல்லுகிறார்கள். நாமும் கோயிலுக்கு செல்லுகிறோம். பாதி வழியில் திரும்பிடுவோம். கூட வர்றோம், எங்கே போகிறேன்னு கேட்பான். கோயிலுக்கு போகிறேன். என்ன விசேஷம் இன்றைக்கி? ஒன்றும் இல்லை, சும்மா கோயிலுக்கு போகிறேன். அது அங்கேயே தான் இருக்கும், வா நம்ம வேறு வேலையை போகலாம். அதுபோல் இல்லாமல் நாள்தோறும், அதாவது அருணைவடிவேல் மலையில் தான் ஒரு நேரத்தில் சொன்னார், கோயிலுக்கு போவது என்று சொன்னால் ஒரு நியதி வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொற்பொழியில் சொல்கிறார். ஒரு நியதி வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னார். நியதி என்றால் என்ன? அவரே விளக்கம் சொல்கிறார். நீ எந்த கோயிலுக்கு போவது என்பதை முடிவு செய்து கொள். அந்த கோயிலுக்கு நாள்தோறும் போய் அந்த கோயிலுக்கு போய் வணங்கு. நீ நாள்தோறும் வணங்க வேண்டும் என்ற நியதி கிடையாது. நான் செவ்வாய்க்கிழமை தான் கோயிலுக்கு போவேன் அப்படின்னா
அது காற்றோ மழையோ வெயிலோ இடியோ செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போகணும். ஒரு நியதி, அந்த நியதியை இறுதி வரைக்கும் கடைபிடிக்க வேண்டும். போகிற போது தீபம் போட வேண்டும் என்று எண்ணிவிட்டால் தீபத்தை எடுத்துக்கொண்டு தான் போகணும். நேத்தான் போட்டோம் இன்னைக்கு வேண்டாம் என்று விடக்கூடாது. எந்த ஆசாரத்தை நாம் மனத்திலே நினைக்கிறோமோ அந்த நினைப்பை நிலைநிறுத்தி அதன்படி வழிபடுவதுதான் நியதி. அந்த நியதியை கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் விளக்கம் சொன்னார் ஒரு முறை. இப்போ இந்த எண்மர் 8 பேர் 8 பிரிவினர் திருவாரூரில் தினம் தெரிந்து கொண்டே இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் நாள்தோறும் வழிபடுகின்றவர்கள் என்று பொருள். அப்படி திருவாரூரில் வீதிதோறும் புலியும் திருவாரூர் அம்மானே என்று பாடுறார். பூங்கழல் தொழுதும் பரவியும் புண்ணியா புனிதா உன் பொன்கழல் ஈங்கிருக்கப் பெற்றேன் என்ன குறையுடையேன். இதுவரைக்கும் அங்கே சொல்ல போகிற செய்தி வேறு செய்தி. மேலே பெருமானே உன்னை வணங்கினேன், எனக்கு என்ன குறை இருக்கிறது? இப்போ செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு என்று ஒரு ஔவையாருடைய மொழி இருக்கிறது. எவ்வளோ செல்வம் வந்தாலும் என்னப்பா பணம் இருக்குதா அவன்கிட்ட? எங்கப்பா இருக்குது, அவன் எவ்வளோ வச்சுங்கிறான், நான் என்ன பண்ணிங்கிறேன். இப்படி வந்தால் அது நிறைவே கிடையாது, திருப்தியே வராது. போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்று சொன்னார்கள். உபயமுத்துவன் சொன்னான், அத்துக்கெல்லாம் கேட்டுக்கின்னு வரியா அப்படின்னு இப்போ நாம் பேசுகிறோம். அதுக்கு இவர் என்ன சொல்கிறார்? பூங்கழல் தொழுது பரவியும் புண்ணியா புனிதா உன் பொற்கழல் இங்கிருக்க பெற்றேன் என்ன குறையுடையேன். நாள்தோறும் வந்து வணங்குறேன், உன்னை புனிதா என்று போற்றுகிறேன், புண்ணியா என்று போற்றுகிறேன். கடைசி நேரத்துலையும் சொன்னார் இந்த புண்ணியாவை, புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகலூர் மேவிய புண்ணியனேன்னு. அதனால் இதுவும் அப்புறம் தானே. அதனால் உன்னை வழிபடுவதனாலே எனக்கு உள்ள நிறைவு இருக்கிறது, குறை இல்லை சொல்லிட்டு எதுக்கு இப்போ இங்கே நிறுத்தினேன் அப்படின்னா, முன்ன நீர் வளத்தை சொன்னார், இப்போ சோலை வளம் சொல்லுகிறார். ஓங்கு தெங்கு இளையார் கமுகு இளவாழை மாவுடு மாதுளம் பல தீங்கனி சிதறும் திருவாரூர் அம்மானே. அந்த ஊரில் என்னென்ன மரம் இருக்குது? இப்போ இந்த மரவளத்தை சொன்னால், தோட்டங்களை சொன்னால், சோலைகளை சொன்னால் அது நிலவளத்தை குறிக்கிறது. நிலவளம் சோலை வளம் காட்டுகிறது, சோலை வளம் நிலவளத்தை காட்டுகிறது. மீன் இருக்கிறது நீர்வளத்தை காட்டுகிறது. என்னென்ன சொல்கிறார் பாருங்க. ஓங்கு தெங்கு, தெங்குன்னா தென்னை. நம்ம அந்த இலக்கணம் படிக்கிறதெல்லாம் விட்டுட்டோம். தேங்காய்னு சொல்கிறோமே, அது என்ன மரம்? தென்னை மரம் தானே. இப்போ தென்னங்காயின்னு தானே சொல்லணும். ஏன் தேங்காயின்னு சொல்கிறோம்? இதுக்கு நன்னூல் இலக்கணம் சொல்லி வச்சிருக்குது. தென்னை என்பது தெங்கு என்ற பெயரில் வழங்கும். தெங்குன்னு சொன்னால் தென்னை, அதான் அங்கே சொல்கிறார். ஓங்கு தெங்கு, தெங்குன்னா தென்னைக்கு பெயர். நன்னூலில் இலக்கணம் என்ன சொல்கிறாரு? தேங்காய் எப்படி வருதுன்னு இலக்கணம் சொல்கிறார். தெங்கு நீண்டு ஈற்றுயிர் மெய் கெடும் காய்வரின், அது இலக்கணம். தெங்கு நீண்டு அப்படின்னா, தெங்குன்னா தேங்குன்னு ஆகுது, நீண்டு போச்சுன்னா தேங்கு. காய் வந்தால் கடைசியில் இருக்கிற கூ போயிடுமா. அப்போ இங்கே தேங்குன்னு நிற்குது, இங்கே காயின்னு வருது தேங்காய். தெங்குன்னா தென்னை, தெங்கு என்பது தேங்குன்னு வரும். தேங்கு நீண்டு போச்சு அதனால் தேங்குன்னு வருது. காய் வரும்போது கூ போய் தேங்காய் தேங்காய்ன்னு வருது. தெங்கம்பழன்றது தான் தென்னை மரம். தெங்குன்றது தென்னைக்கு பேர், பழன்றது முற்றிய காய். அதனால் தெங்கம்பழம், நாய் பெற்ற தெங்கம்பழம்னு பாட்டில் வர்றது தான். அது நீங்கள் சொல்லிட்டீங்க, அதனால் ஞாபகம் வருது. ஏமாங்கத நாடு என்று சீவக சிந்தாமணியிலே ஒரு நாடு, சீவகன் பிறந்த ஊர். அந்த ஊரில் மரவளம் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி, தோட்டம் எப்படி இருக்குது, சோலை எப்படின்னு சொல்கிறாரு. இதில் ஒரு அப்படியே ஒரு பயணமே மேற்கொள்கிறார். பாட்டு சொன்னால் ரொம்ப நேரம் இப்போ சொல்கிறார். அதாவது தென்னை மரத்துலேருந்து ஒரு பழம் முற்றி கீழே விழுதான்.
விழுற போது நேராக பாக்கு மரத்தில் விழுது. பாக்கு கொலை செதுறது. அங்கேருந்து பலாப்பழத்தில் விழுது. பலாப்பழம் பிளக்கு தான். அதுக்கு மேலே மாம்பழத்தில் விழுந்து மாமரத்தை கீழே தள்ளுது. அதுக்கு மேலே வாழைப்பழத்தில் விழுந்து இது கீழே போகுதான். என்ன அர்த்தம்னா, உயர்ந்து இருக்கிறது தென்னை, அதை விட உயரம் குறைவாக இருக்கிறது பலா, பாக்கு, பாக்குக்கு கீழே பலா, பலாவுக்கு கீழே மாவுக்கு கீழே வாழை. அந்த பழம் அப்படியே வந்து காய்மாண்ட தெங்கின் பழம் வீழ அப்படின்னு வரும். அதில் ஏமாங்கத நாடு என்று இசையால் திசை போயது அப்படின்னு திருத்தக்க தேவர் பாடின சிவக சிந்தாமணியில். அது மாதிரி இவர் சொல்கிறார் பாருங்க, ஓங்கு தெங்கு இளையார் கமுகு, கமுகுன்னா பாக்கு, இளவாழை மாவுடு, மாதுளம் கூட சொல்கிறாரு. பல என்றால் பலான்னு அர்த்தம். பல என்ற சொல்லுக்கு பலன்னு சொல்கிறோம். அதே மாதிரி பலான்னு அர்த்தம். பலாவுக்கு பலன்னு வரும், நிலாவுக்கு நில என்று வரும். அதாவது இலக்கணம் தான் நிறைய சொல்ல வேண்டியதாக இருக்குது. நிலவு என்பது குறுகி உகரம் சேரும். அதனால தான் நில ஊ நிலவு, பல ஊ பலவு, உல உலாவது உலவு அப்படின்னு வரும். அது மாதிரி இந்த மரங்கள் இருக்கிற சோலை வளர்த்து சொல்கிறார். திருவடி வழி தொழுது வழிபட்ட புண்ணியத்தினாலே உன்னுடைய பூங்குழலை வணங்கினேன், எனக்கு குறையில்லை என்பது திரண்ட கருத்து. அதுக்கப்புறம் சொல்கிறார், நீர் சேர் செழுமார்பினாய் நிரம்பா மதியோடு நீழ்த்தடை ஆறுபாய் அவைத்தாய் அடியே அடைந்து ஒழிந்தேன், ஏரி வண்டொடு தும்பி சிறகு ஊன்ற விண்ட மலர் இதழ்வழி தேரல் பாய்ந்தொழுகும் திருவாரூர் அம்மானே. இதில் வேற ஒரு வளத்தை சொல்கிறார். ஏரி வண்டொடு, வண்டு என்பது ஒரு வகை. சுகிசிவம் ஒரு பிரசங்கத்தில் சொன்னார். ஒரு முறை கேட்டிருக்கேன், அது யூடியூப்பில் தான் கேட்டேன். ரங்கநாதன் தெரு சென்னையில் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது ரொம்ப நெருக்கமான தெரு. உள்ளே போய் கால் வச்சா ஏண்டா இந்த தெருவுக்கு வர்றது அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் 2 நண்பர்களோடு போகிறேன். ஒரு நண்பர் வந்து எங்கேயோ ஒரு வண்டு பாடுது, வண்டு ஒலிக்குது அப்படின்னு கேட்குறார். அந்த இறைச்சலில் அவருக்கு எங்கே அது தெரியுதுன்னு தெரியல. இங்கே எங்கடா வண்டு ஒலிக்க போகுதுன்னு நான் பார்த்துக்கிட்டே போகிறேன். ஒரு கடையில் போட்டிருக்கிற மாலையில் வண்டு இருக்குது, வண்டு உட்காந்துக்குது, அது ஒலி செய்கிறது இவருக்கு கேட்குது. கூட வந்தவன் எங்கேயா வண்டு ஒலிக்குது அப்படின்னு கேட்டான். நானும் நினச்சேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனேன். அவன் யாரோ ₹1 போட்டாங்க, சத்தம் கேட்குதுன்றானா. யாருக்கு எதிலே நாட்டமோ அது தெரியும். அதாவது தூண்டில்காரனுக்கு தக்க மேலே கண்ணுன்ற மாதிரி எதிலே மனம் செல்லுகிறதோ அதிலே ஈடுபாடு இருக்கும். அது எங்கே இருந்தாலும் தெரியும். கூட்டத்துக்குள்ளே நாலடியாரில் ஒரு பாட்டு சொல்கிறாங்க, பல்லாவில் உச்சே விடினும் குழக்கன்று வல்லதாம் தாய்நாடி குளர்க்கு. வினைக்காக வர்ற பாட்டு. அது எங்கேயாவது சந்தர்ப்பத்தில் சொல்லுவோம். 10 பசு இருக்குதுன்னு அவர் கண்டுபிடி விட்டா அது அம்மா எதுன்னு தெரிஞ்சு போயிடுது இல்லை. அதுபோல் யாருக்கு எது குறிக்கோளோ அது கிடைக்கும், அது அறிய முடியும், அதை தெரிந்து கொள்ள முடியும். 100 பேர் போகிற போது ஒரு பொண்ணு நம்மால் போராடாடுறான்ல ஒருத்தன். இல்லை, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நான் அது இல்லை, கிரேட் மென் திங்க் அலைக். எனக்கு அருளும் தெய்வம். அப்படி ஏரி வண்டொடு தும்பி சிறகு ஊன்ற வண்டு தும்பிக்காக அதை சொன்னேன். அது என்ன பண்ணுது, விண்ட பூ மேலே போய் உட்காருதான். உட்கார்ற போது அந்த பாரம் தாங்காமல் மலர் விரியுது. விரிந்த உடனே அதிலிருந்து தேன் பெருகுகிறது. தேன்
இதழ் வழி தேரலாய் பாய்ந்தொழுகும் திருவாரூர். அப்படி இப்போ பூஞ்சோலை சொல்கிறார். முதல்ல நீர்வளம் மீன் சொன்னார், ரெண்டாவது சோலை வளம் மரம் சொன்னார், இப்போ பூஞ்சோலை பற்றி சொல்கிறார். பூஞ்சோலைகளில் வண்டு மொய்த்து தேன் ஒழுகுகின்ற திருவாரூர் அம்மானே, நீர் சேர் செழு மார்பினாய், நீர்னா திருநீர், மார்பார பூசிக்கொண்டிருக்கின்ற திருநீர், நீர் சேர் செழு மார்பினாய் நிரம்பா மதியொடு, பிறைச்சந்திரன் அர்த்தம், நிரம்பாத மதி, அதுக்கு குறைமதி என்று பெயர். சோணசைல மாலையில் அழகா ஒரு பாட்டு சொல்கிறார். பெருமானே உன்னை எப்போ பார்த்தாலும் குறைமதியோய் குறைமதியோன்னு சொல்கிறாங்க, அது அந்த பழி தீரணும்னு நினச்ச, அதனால் இன்னைக்கு நீ முழுமதியோடு இருக்கிற என்று பாடுகிறார். குறைமதி என்று உலகம் அரை குறை தீர, தலையில் முழுமதி தாங்கிய சோணசைலனே கைலை நாயகனே அப்படி. எப்போ முழுமதின்னா கார்த்திகை தீபத்தில் முழு நிலவு அந்த மலையில் தெரியுது. பெருமானே மலை வடிவாக இருக்கிறதுனால அப்போ முழு நிலவு சூடி இருக்கிறானா. அப்போ என்னாச்சு, உன்னை குறைமதின்னு சொல்கிறாங்களா, அந்த பழி உனக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறார். அதனால் குறைமதி என்று சொன்னால் பிறை நிலவு, நிரம்பாமதின்னா முழுதும் வளராத பிறை நிலவு என்று பெயர். நிரம்பாமதியோடு நீள் சடையிடை ஆறு பாய வைத்தாய், அடியேன் அடைந்து ஒழிந்தேன். உன்னுடைய நிலவின் குளிர்ச்சியினாலேயும் கங்கை நீருடைய குளிர்ச்சியினாலேயும் என்னுடைய பிறவியாகிய வெப்பம் தணிந்து நான் ஒழிந்தேன், இந்த துன்பத்திலிருந்து நீங்கினேன் என்று பாடுகிறார். அதாவது மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலாய் எண்ணிய மூன்று அப்படின்னு வள்ளுவர் சொல்வார். அந்த நோய் எதனாலே வரும் என்றால் நம்முடைய மனக்கவலையினாலே தான் முக்கியமாக வருகிறது என்று சொல்லுவார்கள். அது கிடக்குது போ அப்படின்னு சொன்னால் வர்றதில்லை. அப்படி இல்லாமல் நமக்கு இந்த நோய் வந்துடுச்சே என்று சொன்னால் அது பெரிதாகும். அதனால் நோய் இல்லை என்று எண்ணினால் அது இல்லை. உன்னை தரிசித்தேன், அந்த பயனாலே எல்லாவற்றையும் துறந்து ஒழிந்தேன், எனக்கு எந்த துன்பமும் இல்லை என்பதை சொல்லுகிறார். அதனால்தான் வள்ளுவர் என்ன பண்ணார், 3 நாடி பிடிச்சி பார்க்கணுன்னார். நோய் நாடி, நோய் முதல் நாடி, நோய் அது தணிக்கும், வாய் நாடி வாய்ப்பை செயல். இன்னைக்கு யாருக்கும் நாடின்னா என்னன்னே தெரியாது. கிராமத்தில் இருக்கிற பெண்கள் சொல்லுவார்கள், முன்னெல்லாம் ஒரு பொண்ணு கல்யாணம் பொண்ணு, இன்னொரு வயசான பொம்பளை, வயசான அம்மா கல்யாணம் ஆகி 1 வருஷம் 2 வருஷம் ஆகிற பொண்ணு வீட்டுக்கு போய் பேசிங்கிற போது அப்பப்போ கை பிடிச்சி பார்க்குமா. அது என்னமோ ஒரு வார்த்தை எங்கள் பாட்டி அடிக்கடி சொல்லும், அதை உனக்கு கர்ப்ப நாடி பேசுடி அப்படின்னு. வாத நாடி, பித்த நாடி, சிலேட்டு நாடி தான் நமக்கு இருக்கிறது. நம்ம கை வச்சாலே நமக்கு நரம்பு போகிறது தெரியும். அதெல்லாம் நம்ம பார்க்குறதில்ல. அந்த நாடியை தான் இங்கே எப்போ இதய துடிப்பு துடிக்குதுன்னு ஸ்டெத்தஸ் வச்சு பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு நீ மீதி எல்லா டெஸ்ட்டும் போய் எடுத்தான்னு அதை தான் திருப்பி சொல்லி அனுப்பிச்சிங்கிறாங்க. வள்ளுவர் அழகாக சொன்னார், 3 நாடி படித்து பார்த்தீங்கன்னா உனக்கு போதும் அப்படின்ட்டு. நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும், வாய் நாடி வாய்ப்பை செயல். நோய் என்னான்னு தெரிஞ்சுக்க. நோய் நாடுதல்னு அறிந்து கொள்ளுதல்னு ஒரு அர்த்தம். நோய் என்ன என்று அறிந்து கொண்டு, நோய் முதல் நாடி இது ஏன் வந்திருக்கிறது என்று இந்த நாடியிலேயே தெரியும். வாதம் அதிகமாக இருக்குதா, பித்தம் அதிகமாக இருக்குதா, சிலேட்டுமும் அதிகமாக இருக்குதா. சிலேட்டுமும் என்பது சளி என்று இப்போ சொல்கிறோம். வாத பித்த கபம், அது நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய், அது எப்படி போக்குறது என்பது தெரிந்து வைத்தியம் செய்யும். இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. கம்ப்யூட்டர் என்ன சொல்லுதோ அதான் நமக்கு நோய். நாம் இங்கே போய் பிளட் டெஸ்ட் எடுத்து வந்தோன்னா கூட அவங்ககிட்ட இருக்குது வருமானம் இன்னொரு தடவை எடு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். அதுக்கு அடுத்த பாட்டில் சொல்கிறார், அடித்து வந்து அடிதொழுமவர் மேல்வினை கழித்து வந்து உடனே கலந்தாட காதலராய் குளித்து மூழ்கியும் தூவியும் குடைந்தாடும் கோதையர் குஞ்சி உட்புக தெளிக்கும் தீர்த்தமரா திருவாரூரம்மானே, நீராடுகின்ற பொய்கைகள் எப்படி இருக்கிறது என்பதை இதிலே சொல்லுகிறார். அதாவது ஒரு பாட்டுதோறும் இது வித்தியாசமான கருத்து. இந்த பதிகத்தை பொறுத்து இவர் என்ன பண்ணார்,
அழித்து வந்து அடி கைதொழுவார் மேல்வினை கழித்து வந்து உடனே கலந்து ஆட. நான் நடுப்புற எழுதிக்கிறேன், நான் இந்த வரியை படிச்சுட்டு வரேன். இருக்குது. அழித்து வந்து அடி கைது, அழி என்றால் அன்புன்னு அர்த்தம். அழித்து வந்து அன்போடு வந்து, அழித்தெல்லாம் கொடுத்தல் என்பது வேற. அழி என்ற சொல்லுக்கு கருணை, அன்பு, வண்டுன்னு கூட பேர். அழிமுறலும் அப்படின்னு பாட்டில் வரும். அழித்து வந்து அன்போடு வந்து அடி கை தொழுவார். ஏன்னா காதலாகி கசிந்து என்ற பாட்டு தான் எப்போ பார்த்தாலும் ஞாபகம் வரணும். அன்போடு இறைவனை வணங்கணும் என்பதனாலே உன் திருவடியை தொழுகின்றவர்கள் மேல் வினை கெடும் அன்றி வையகம் கழித்து வந்து உடனே கலந்தாட காதலராய். மேல் வினை கெடும். இப்போ வினை நமக்கு தெரியும். சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமியம் என்று 3 வினையை சொல்லுகிறோம். சஞ்சிதம் என்பது எல்லா வினையும் சேர்ந்திருக்கிற ஒரு மூட்டை, பழைய மூட்டை, பழைய வினை. அதுக்கு பழவினை என்று பெயர். அதுக்கு பின்னாலே அதிலிருந்து கொஞ்சம் எடுத்து கொண்டு வருகிறோம். அது செய்வினை என்று பெயர். அதற்கு பின்னாலே இந்த பிறவிலே இருந்து நாம் சில செயல்களை செய்வதனாலே பாவ புண்ணியங்களை அனுபவிக்கிறோம், சேர்த்து கொள்கிறோம். அது வருவினை என்று பெயர். சஞ்சிதம் எல்லாவற்றினுடைய தொகுப்பு. அதிலிருந்து ஒரு சிறிது பகுதி எடுத்துக்கொண்டு தான் நாம் இந்த பிறவியிலே அனுபவிக்க வருகிறோம். அப்படி அனுபவிக்கிற போது நாம் என்ன சொல்கிறோம்? பிராப்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் பிராரப்தம் என்பது பிராப்தம் என்று ஆகிவிட்டது. அதுக்கு பின்னாலே இப்போ பிறக்கிற போது நம்ம எத்தனையோ வேலை செய்கிறோம், நல்லது செய்கிறோம், கெட்டது செய்கிறோம். நல்லது செய்தால் புண்ணியம், கெட்டது செய்தால் பாவம்னு சொல்கிறோம். அதுவும் அந்த வினையோடு போய் சேருது. அதனால நம் பிறவியிலே மூன்று வகையான வினைகளோடு தான் இந்த பிறப்பு எப்போவுமே இருக்குது. ஆகாமியம், அது மேல்வினை என்று சொல்லப்படும். சஞ்சிதம் என்று சொல்லப்படும். ஆகாமியம் என்பது இப்போது செய்வது, இப்பொழுது நிகழ்வது வருவினை என்று சொல்லப்படும். அதனால்தான் ஒரு பாட்டு பாடினார் ஒரு முருக பக்தர், உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச பாட்டு. வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே, செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிவார்க்கு மேவ வாராதே வினை என்று சொன்னார்கள். நீ ஒன்றும் பெருசாக தவம் பண்ண வேணாம், விரதம் இருக்க வேணாம், கோயிலை போய் சுத்த வேணாம், முருகான்னு சொல்லி விபூதி அணிந்துக்கோ, அதுவே போதும். பழைய நூல்களெல்லாம் இப்போ நம்ம படிக்கிறதில்லை. அதாவது பின்னால் வர்றவங்களை குறை சொல்லலை, இருக்கிற நூல்களை தேடி படிக்கிறதுக்கே நமக்கு முடியல. அது ஏன் நமக்குன்னு விட்டுடுறோம். பக்தியோடு சிவசிவா என்று திருநீற்றை பறிந்து கையால் எடுத்து பாரினில் விழாதபடி அண்ணாந்து செவியோடு பருத்த மீது ஒழுக நித்தமும் விரல்களால் நெற்றியில் அழுந்தலுற நினைவாய் தனிப்பவர்க்கு நீடுவினை அணுகாது. தேகம் பரிசுத்தமாம், சக்தியோடு தாண்டவம் நித்தமும் புரிவன் சிவன் அப்படின்னு சொல்லி குமரேச சதகத்தில் ஒரு பாட்டு. இன்னைக்கு சதகம்னு ஒரு நூல் இருக்கிறதாவே நமக்கு தெரியல. குமரேச சதகம், அரப்பளீஸ்வர சதகம், திருவேங்கட சதகம், தொண்டை மண்டல சதகம் என்று நிறைய சதகங்கள். சதகம்னா 100 பாட்டு, சதம்னா 100, சதகம்னா 100 பாட்டு. படித்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக புரியும், சாதாரண மக்கள் புரிந்துக்கிற மாதிரி அதை பாட்டு எழுதி வைத்தார்கள். அது சொல்லிட்டு கடைசியை முடிக்கிற போது அது என்ன நூல் தலைப்போ அது சொல்லுவாங்க. மயிலேறி விளையாடு குகனேபுல் வயல் நீடு மலைமேவு குமரேசனேன்னு குமரேச சதகம்னு அதுக்கு பேர். அந்த மாதிரி விபூதி அணிந்து கொண்டாலே வினையகலும் என்று சொல்லுகிறார்கள். இந்த பிறப்பு இந்த 3 நாள் தான் வருகிறது. சிவஞான சுவாமிகள் பாடுவார்,
பண்டை வினையாலும் ஒரு பார்த்த வினையாலும் வரு பவித்திர வினையினாலும் ஆவி கொண்டு சுழல் பாவியேன் என்று பாடுவார். பண்டை வினை சேர்த்து வச்சுக்கிறது, அதிலிருந்து கொஞ்சம் எடுத்துன்னு வர்றது ஆகாமியம், பின்னால் வர்றது சேர்ந்து வருகின்ற வருவினை. இந்த மூணால் தான் நமக்கு உடம்பு வருகிறது. வினை நீங்கினால் பிறப்பு தீர்ந்துவிடும். சித்தியாரில் ஒன்று சொல்கிறார், வினை போகமே இந்த தேகம் கண்டாய். இது உடம்பு என்ன? நாம் செய்த வினை, வினைதான் ஒழிந்தால் திணைத்துணையும் நில்லாது கண்டாய். நாம் சொல்கிறோம், இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்கணும்னு என் தலையில் எழுதிக்குதோ. அப்போ இருக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்குதுன்னு தெரியுது இல்லை? அது எந்த காலம்? வினையை அனுபவிக்கின்ற காலம். அந்த வினை குறைகிற போது நம்முடைய பிறவி மாறி விடுகிறது, மறுபடியும் மீண்டும் பிறவி எடுக்கிறோம். ஆனால் சிவபெருமானை வழிபட்டால் அந்த பிறவி வராது என்பது நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் சொல்கிறார். மீண்டு வாரா நெறி அருள் புரிபவன். இது திருவாசகத் தொடர். இறைவன் தான் நம்மை மீண்டும் இந்த பிறவிக்கு பூமிக்கு வரப்படாமல் செய்பவன். ஆமாம் ஆமாம், குருவை வச்சு வழிபட்டு அப்படியே சேர்ந்தார். அதாவது 4 நான்மணி மாலையில் ஒரு பாட்டு சொல்லுவாங்க, அப்பூதி அடிகள் என்னவா பண்ணார்? ஒன்றுமே பண்ணல, குருவை பற்றி நினச்சிக்கிட்டு இருந்தார், போய் சேர்ந்தார். பக்த பஞ்சாட்சரம். அதாவது உற்றாநலன் தவம் நின்றாநலன் தீயில் ஊன் புலனா அற்றாநலன் நுகர்வு திருநாவுக்கரசெனும் ஓர் சொல்தான் கூறி திருநாவுக்கரசனுமேற் சொற்றான் எழுதியும் கூறியுமே என்றும் துன்பில் பதம் பெற்றான் ஒரு நம்பி அப்பூதி என்னும் பெருந்தகையே. 4 நான்மணி மாலையில் சிவபிரகாசர் எழுதுகிறார். அவன் ஒன்றும் தவம் பண்ணல, விரதம் இருக்கல, அவன் பண்ண வேலையெல்லாம் என்ன? திருநாவுக்கரசு 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 திருநாவுக்கரசு. பக்த பஞ்சாட்சரம் ஐயா நல்லா சொன்னார். இந்த 3 பேரும், நாவுக்கரசர், ஞானசம்பந்தர், சுந்தரமூர்த்தி என்ற 3 பேரும் ஒற்றெழுத்து நீக்கினால் 5 எழுத்து தான் வரும். அதே மாதிரி திருவேகம்பன் என்ற பெயரில் இருக்கிற புள்ளி எழுத்து எடுத்துட்டிங்கன்னா 5 எழுத்து தான் இருக்கும். அதுவும் பஞ்சாட்சர மந்திரம். சிவஞான சுவாமிகள் ரொம்ப வற்புறுத்தி சொல்கிறார் அதை. திருவேகம்பன் என்ற பெயர் பஞ்சாட்சர மந்திரம். அதாவது ஐயா சொல்லிக்கிட்டு இருக்கலாம்ல, சொல்லாமல் கொஞ்சம், ஏன்னா அது எங்கேயோ போகுது. அதாவது அகத்தியர் ஏகாம்பரத்தை பார்க்குறார். நாம் எல்லாம் ஏகாம்பரனார் கோயில் போயிருக்கிறோம், எல்லாரும் போயிருக்கிறோம் இல்லையா? அகத்திய லிங்கம் எங்கே இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? அகத்திய லிங்கம் எங்கங்க? பிரளய கால உள்பிரகாரத்தில் எங்கே இருக்கு? பிரளயகால ஈஸ்வரன் கிடையாது, பிரளயகால சக்தின்னு அம்மா தான். அங்கே இல்லைங்க, அது இல்லை. அதே தான் பெரிய லிங்கம், நேராக வாசப்படி இருக்கும். அவர் என்ன பண்ணுறாரு, அதாவது சிவபெருமானை கும்பிடுறதுனால நான் எல்லாம் பெற்றுட்டேன்னு பாடுறாரு. காஞ்சி புராணத்தில் அழகான பாட்டு. ஆனேர் உகைத்தருளி அன்றினார் புறமெரித்த கோனே எனக்கு குலதெய்வமாம் பெற்றால் யானே பெருஞ்செல்வன் யானே பெருஞ்செல்வன் யானே பெருஞ்செல்வன் எல்லா உலகினுமே. காஞ்சி புராணத்தில் பாட்டு இது. நான் தான் பெருஞ்செல்வன், நான் தான் பெருஞ்செல்வன் 3 தடவை சொல்கிறார். அதுக்கு இலக்கணம் இருக்குது. இலக்கணத்தினால அவர் பாடுறார், விரைச்சொற்பொருளே 3 முறை எடுக்கும். அதுக்கு சொல்லக்கூடாது. இப்போ இங்கே உட்காந்துங்கிறோம், ஒரு பாம்பு போகுது, தேள் போகுது, நமக்கு தெரியாமல் பாம்பு 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 3 தடவை தானாக வந்து நின்று போடும். அது எண்ணி பாம்பு பாம்பு அப்படின்னு எண்ணி சொல்கிறது இல்லை. அந்த விரைச்சல் வேகமாக சொல்கிற போது ஓடு ஓடு ஓடு, பிடி பிடி பிடி, தானாக வந்து நிற்கும். அந்த மாதிரி அந்த 3 முறை சொல்கிறார். ஆனேர் உகைத்தருளி, ஆனேருன்னா ரிஷபம், ரிஷபத்தில் ஏறிக்கொண்டு
அன்றினார் ஊரெரித்த திரிபுரம் எரித்தவனாக இருக்கின்ற கோனே, இந்த சிவபெருமான் திருவேகம்பனே, எனக்கு குலதெய்வமாம் பேற்றால் யானே பெருஞ்செல்வன், யானே பெருஞ்செல்வன், யானே பெருஞ்செல்வன், எல்லா உலகினுமே, எந்த உலகத்திலையும் நன்னவ பெரிய பணக்காரன். அப்போது இறைவனை வணங்கினால் எவ்வளவு கிடைக்கும் என்பது தான். நாளைக்கு போய் கும்பிட்டு வரேன், எனக்கு கிடைக்குதா பார்க்குறேன் அப்படின்னு டெஸ்ட் வைக்க முடியாது. அதனால் அந்த செய்தியை சொல்லுகிற போது இந்த வினை நீங்குவது எதனாலே என்றால் இறை வழிபாட்டினாலே. அப்படி உன்னை வணங்கி இருக்கிறேன் எதில் சொல்லுகிறார். அடுத்ததில் சொல்லுகிறார், அதாவது நீராடலை பற்றி சொல்கிறார். என்ன பண்ணுறாங்க, கழித்து வந்து உடனே கலந்து ஆட காதலராய் குளித்து மூழ்கி தூவி குடைந்தாடு கோதையார். இப்போ அதெல்லாம் கிடையாது. நம்ம பாத்ரூமில் போய் குளிக்கிறது வேறு மாதிரி. பழைய காலத்தில் என்ன பண்ணுவார்கள்னா, குளிப்பார்கள், மூழ்குவார்கள், தூவுவார்கள், குடைந்தாடுவார்கள். நீர்நிலைக்கு போகிற போது இது நடந்தது. இப்போ நீர்நிலை எங்கே இருக்குதுன்னு தெரியல. குளத்தை ஆக்கிரமித்து வீடு கட்டிட்டான், ஏரி போயிடுச்சு, ஆறே போயிடுச்சின்னு சொல்கிறோம். இதை நம்ம திருவாசகத்தில் மணிவாசகர் சொல்கிறார் இல்லையா, நீராடுதல் திருப்பாவையில், திருவம்பாவையில் என்ன சொல்கிறார், குடைந்து குடைந்து ஆடி அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு பாட்டில் என்ன சொல்கிறாருன்னா, குடைந்து நீராடி, இல்லை ஆட ஆடன்றது வேற. மொய்யார் தடங்கண் மடந்து மொய்யார் தடம் பொய்கை புகுந்து நீராடி, பாட்டு சரியா வரல. புகுந்து முகேர் என்ன கையால் குடைந்துன் கழல் பாடி ஐயா வடியடியோம் வாழ்ந்தோம் கான் ஆரழல்வாய் செய்யா வெந்நீராடி செல்வா சிறுமருங்குள். நீராடுவது குடைந்து நீராடுதல். இப்போ தோளை குளிர அப்படின்னு நம்ம தேவாரத்தில் 2-3 நானே சொல்லியிருக்கிறேன். குளிக்கிறது என்பது வேறு, நீராடுதல் என்பது வேறு. குளிப்பது கழுத்தோட, நீராடுதல்னா தலைக்கு ஊற்றணும், அதுதான் நீராடுதல். இப்போ நாம் அதெல்லாம் விட்டுட்டோம், கை வரைக்கும் குளிச்சுக்கிறோம், மூஞ்சி வரைக்கும் குளிச்சுக்கிறோம். அங்கே பக்தர்கள் என்ன பண்ணுகிறார்களாம், கழித்து வந்து உடனே கலந்து ஆட அன்பர்களெல்லாம் சேர்ந்து பெண்கள் எல்லாம் ஒன்றாக கூடி காதலராய் அன்புடையவர்களாய் குளித்து மூழ்கி தூவி குடைந்தாடும் கோதையார். குளித்தும் மூழ்கியும் தூவியும், தூவுதல்னா ஒருவர் மேலே ஒருவர் நீர் இறைத்தல், குடைந்துன்னா உள்ளே புகுந்து நீராடுதல். குடைந்து நீராடின்னு திருவம்பாவையில் வரும். குஞ்சி உட்புக அப்படின்னு சொல்கிறார். குஞ்சி என்றால் ஆண்களின் தலைமயிர் என்ற அர்த்தம். நாலடியாரில் ஒரு பாட்டு, குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லம் யாம் என்று என்னும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகு. நாலடியார் பாட்டு மறுபடியும் சொல்கிறேன். குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லம் யாம் என்னும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகு. குஞ்சி என்றால் ஆண்களின் தலைமயிர். பெண்களுக்கு கூந்தல் என்று பெயர். பெண்கள் தலைமயிருக்கு கூந்தல் என்று பெயர். உங்களுக்கு பாரத கதை எல்லாருக்கும் தெரியும். கிருஷ்ணன் தூது போகிறான், எல்லாரும் சபதம் பண்ணுறாங்க. திரௌபதி வந்து கேட்குறா, அண்ணா அவங்கவுங்க வேலை ஒன்று சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, நான் விரிச்சி இருக்கிற கூந்தல் என்னைக்கு முடிக்கிறது அப்படின்னு கேட்குறா. அப்போ பாரதத்தில் கண்ணன் சொல்கிறான், தொல்லாண்மை பாண்டவர்க்கு தூது போய் நடந்தருளி மீண்டதற்பின் நல்லாய் உன் பைங்கூந்தல் நானே முடிக்கின்றேன்.
நாங்கள் போயிட்டு வந்து உன்னுடைய கூந்தலை முடிக்கிறேன். கூந்தல் என்பது பெண்கள் தலைமயிர், குஞ்சி என்பது ஆண்கள் தலைமயிர். அதை இப்போ சில பேர் பொதுவாக வழங்குறாங்க, அது தவறு. நாலடியார் இப்படி தான் இருக்குது. நாலடியார் அந்த பாட்டில் தான் சொல்லுவார், குஞ்சி அழகும் ஆண்களின் தலைமயிர் அழகும் கொடுந்தானை கோட்டழகும். தானை கோடு அப்படின்னா தானைன்னா ஆடைன்னு ஒருத்தர் முந்தானைன்னு சொல்கிறோம்ல, தானை அது ரெண்டு பேருக்கும் பொது. மஞ்சள் அழகு பெண்களுக்கு. இந்த மூணுத்தையும் சொல்கிறார். அதில் பெண்கள் பொதுவாக இருக்கிற உடை, ஆண்கள் இதெல்லாம் அழகு இல்லைப்பா. நெஞ்சத்து நல்லம் யாம் என்னும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகு என்று சொல்லி அந்த பாட்டு வருகிறது. அதுபோல இறைவனை பாடுகின்றவர்கள் நீராடி உள்ளே போக வேண்டும் என்ற விதி இருந்தது. அதனாலே கோயிலுக்கு முன்னாலே திருக்குளம் இருந்தது, இன்றைக்கு மாறிவிட்டது. அப்படி கழித்து வந்து ஆடுகின்ற தீர்த்தம் ஆடுகின்ற திருவாரூர் எம்மானே என்று பாடுகிறார். திரியும் மூவையில் தீழச் சிலை வாங்கியவனே என் செந்தையுள் பிரியுமார் எங்கனே பிழைத்தேயும் போகவிட்டேன். பொங்கிய சென்னல் புறம்புரி கெந்தசாலி திப்பியம் என்று இவ்வையகத்து அறியும் தென்கழனி அணி ஆரூர் எம்மானே. இப்போ நெல் வகையெல்லாம் சொல்கிறார் இந்த பாட்டில். திரியும் மூவையில் தீயழ சிலை வாங்கியவனே, சிலைனா வில், முப்புறங்களை எரிப்பதற்கு சிலை வளைத்த பெருமானே என்பது. ஆனால் முப்புறம் என்பது எத்தனையோ வகையில் கற்பனை செய்யப்பட்டாலும் திருமூலர் என்ன சொல்கிறார், முப்புறமாவது மும்மலகாரியம், அப்புறம் ஆறறிவார்களே என்று பாடுவார். வெளியே எத்தனையோ கதை சொன்னாலும் நம் உள்ளே இருக்கிற உட்பகையாக இருக்கின்ற ஆணவம் கண்மம் மாயை என்பதை ஒழிப்பது தான் திரிபுர தகனம் என்பது. அது சொல்றார், திரியும் மூவையில் தீயழச் சிலை வாங்கியவனே, சிலைன்னா வில் தொட்டவனே, என் சிந்தையுள் பிரியுமாறு எங்கனே, நீ என்னை விட்டு எப்படி போவாய் என்று கேட்டு பிழைத்தேயும் போக விட்டேன். எனக்கு மிஞ்சி நீ எப்படியா தடு மாதிரி தவறி உள்ளேந்து போனால் கூட ஒன்று போக விட மாட்டேன். அதாவது நெஞ்சிலே உறுதியாக இருக்கிறேன் என்று அர்த்தம். அது சொல்லிட்டு சொல்றார், பெரிய சென்னல் என்பது ஒரு பெரிய என்பது அடைமொழி. சென்னல் புறம்புரி என்பது ஒரு நெல்லு, கெந்தசாலி என்பது ஒரு நெல்லு, திப்பியம் என்று ஒரு நெல்லு. இந்த வகையெல்லாம் இப்போ யாருக்கும் தெரியாது. என்ன நெல்லுன்னே தெரியாது, நெல் இருக்குதான்னு கூட தெரியாது, எப்படி காயுது எப்படி விளைக்குதுன்றதும் தெரியாது. இப்போது அரிசியாவது முழுசாக தெரியுமான்னா சாப்பாட்டு அரிசி கொடு, இட்லி அரிசி கொடு, அவ்வளோதான். அதாவது அந்த இயற்கையோடு வாழ்ந்தபோது எல்லாவற்றையும் எல்லாரும் தெரிந்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு மரம் என்னன்றது நமக்கு தெரியாமல் போச்சு. ஏன்னா மரத்தை நம்ம பார்க்கல. முன்னெல்லாம் நாங்கள் கிராமத்தில் இருந்தனால நான் பல அறிவிப்பு எனக்கு உதவுது. அது வண்டியில் விறகு ஏற்றின்னு வந்தான்னா பார்த்த உடனே புளியங்கட்ட போகுது வாங்கி போடுறா அப்படின்வாங்க. மாங்கட்ட போகுது கொஞ்சம் நின்று எரியும் அது வாங்கிட்டுவாங்க. அது வேலிக்காத்தாங்கட்ட ஒன்றும் இருக்காது, அனுப்பிச்சிடு. வண்டியில் பார்க்குறதே பார்க்குற ஆணோ பெண்ணோ அது என்ன கட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மரத்தை பார்த்து பார்த்து பழக்கம். இன்னைக்கு அப்பர் சுவாமிகள் பாடுறார், நின் பணிப்பிழைக்கில் புளியம் விழாரால் மோதுவிப்பாய் உகப்பாய் முனிவாய் கச்சி ஏகம்பரன் நம்ம ஊரில் பாடுறார். புளியம் விழாருன்னா எத்தனை பேருக்கு தெரியும்? புளிய மரம் எங்கே இருக்குதுன்னே தெரியல. செங்குந்தர் வாழ்ந்த பகுதியெல்லாம் புளியந்தோப்பு நிறைய இருந்தது, அது எல்லாம் வீடாக போய் எல்லா புளிய மரமும் போயிடுச்சு. புளிய மரத்தில் தான் காக்கா கூடு கட்டும், அது ரொம்ப முக்கியமான செய்தி. இப்போ காக்கா இல்லாத காரணம் புளியந்தோப்பு இல்லாதது தான். அதெல்லாம் அடுத்த கதை. நீங்கள் கூட கூடு வச்சுக்கின்னு நிற்கலாம் வந்து கட்டிக்கிட்டோம். ஏன் அது கட்டுன்னு சொன்னால், புளிய மரம் சன்னல் பின்னலாக இடைவெளி இல்லாமல் இருக்கும். கூட்டிலிருந்து ஒன்று தவறி விழுந்ததுன்னா கீழே வரவே வராது, மேலேயே நிற்கும்.
அதனால் புளிய மரத்தில் தான் அது கூடு கட்டும். புளியம் விளாறுன்றது இந்த ஓரக்கலை இப்படி கீழ்ச்சி வர்றது. அந்த வளாரில் அடித்தா உடம்பு சூடாக சாட்டியை விட சூடாக போடும். எங்கள் அப்பா என்னை அடிச்சிருக்கிறாங்க. பள்ளிக்கூடம் போகிற போது தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி, பசங்க ஸ்கூல் நடக்குது, நான் தோப்பில் விளையாடிங்கிறேன். என்னமோ அந்த பக்கம் வந்தவர் அதை பார்த்தாரு, அடித்தார். அது சொல்கிறார் திருநாவுக்கரசர், நின் பணிப்பிழைக்கில் புளியம் விளாரால் மோது வைப்பாய் முனிவாய் உகப்பாய் எல்லாம் பண்ணுவேன். அடிப்பேன், வாடான்னு அணைச்சிக்குவேன், சந்தோஷப்படுவேன், எல்லாம் நீ தான் பண்ண போகிற என்கிறார். அது மாதிரி பழைய வகைகள் தெரியல, இன்றைக்கி நெல் தெரியல, கழனி தெரியல, பழைய நெல் வகையெல்லாம் என்னான்னு தெரியல. அது விவசாய பண்ணையில் என்ன பேர் சொல்கிறான்னு அது கூட அவனுக்கும் வியாபாரிக்கும் போது சரியாக போகுது, நமக்கு அதுவும் தெரிய மாட்டேங்குது. நம்பர் நெல் அப்படி அது சொல்லுகிறார். பெரிய சென்னல் புறம்புரி கெந்தசாலி திப்பியம் என்று வையகத்து அரியும் தென்கழனி அணி ஆரூர் அம்மானி. இந்த நெல்லாம் விளைந்து அறுவடை செய்கின்ற கழனிகளை உடைய என்னென்ன வளம் சொல்கிறார் பாருங்க. சேற்று வளம், நிலவளம், நீர் வளம், சோலை வளம், மலர் வளம், நெல் என்னென்ன விளையுதுன்னு வயல் வளம், இப்படியெல்லாம் சொல்கிறார். அதாவது நூலாசிரியர் அன்றைக்கு பாடிவிட்டு போய்விட்டார். அந்த பெருமை எதனாலே தெரிகிறது என்று சொன்னால் உரையாசிரியராலே தான் தெரியும். அப்படி தான் தெரியணும். திருக்குறள் எழுதிட்டு போனார். இன்றைக்கு திருக்குறளை படித்தா புரியல, பரிமேல் எழுதுகிற உரை எழுதினார், புரிஞ்சுது. இன்றைக்கி அந்த பரிமேல் எழுதுகிற உரையும் புரியல. ஏன்னா அந்த சொல்லலாம் வழக்கத்தில் இல்லை. அதனாலே உரையாசிரியர்கள் விளக்கினால்தான் நம்மால் விளங்க கொள்ள முடியும். அப்படிப்பட்ட செய்தியை சொல்லுகிறார். அதுக்கு அடுத்த பாட்டை சொல்லுகிறார். பிறத்தலும் பிறந்தால் பிணிபட வாய்ந்து அசைந்து உடலம் புகுந்து நின்று இறக்குமாறு உளதே இழித்தேன் பிறப்பினை நான் அறத்தையே புரிந்த மனத்தனாய் ஆர்வம் செற்ற குரோதம் நீக்கியுன் திறத்தனாய் ஒழிந்தேன் திருவாரூர் அம்மானே. இது எல்லாருக்கும் தெரிந்த செய்தி. பிறப்பு இறப்பு, இறந்தால் பிறப்பு, பிறந்தால் இறப்பு. அதனால பிறத்தல் இறத்தல் என்பது தொடர்ந்து வருவது. அது எப்போ நிற்கும் என்று சொன்னால், இறைவன் திருவடியிலே உருகிய சிந்தை கொண்டு அவனையே நினைந்திருந்து, நொந்தாவுன் சுடரே உனையே நினைந்திருந்தேன், வந்தாய் போயறியாய் மனமே புகுந்து நின்று எந்தாய் எந்தைபிரான் திருமேற்றளி உரையும் சிந்தாய் உன்னை அல்லால் இனி யாரை நினைக்கேனே என்று சுந்தரர் பாடுறார். அது மாதிரி இறைவன் திருவடி, அதுக்காக அவனையே நினச்சின்னு உட்காந்துருக்கணும். காண முடிந்தா சோறு கிடைக்குமா அப்படின்னு கேட்குறோம், அது நியாயம். ஆனால் எல்லா செயலிலும் இறைவனுடைய நினைவு வர வேண்டும் என்பதுதான் அதனுடைய பொருள். தருமபுரம் சாமிநாதன் ஒரு தடவை வேடிக்கையாக சொன்னார். அன்னம்பாலிக்கும் தில்லைன்னு பாடுறாங்களே, சிதம்பரத்துக்கு போனால் சோறு கிடைக்குமா அப்படின்னாங்களாம். போடா கிடைக்கணுன்னாராம் அவர். இவன் போய் சுற்றி அந்த கோயிலை சுற்றிக்கணும் தான், யாரும் சோறு கொடுக்குறதா தெரியல. அவன் என்ன பண்ணான்னா, பக்கத்தில் தனி கோயிலெல்லாம் சிலது இருக்குது இல்லை, சின்ன சின்ன கோயில், அந்த கோயிலில் போய் தூக்கம் வர்ற மாதிரி கதவு ஓரம் அப்படி உட்காந்துட்டானா, தூங்கிட்டானான். இந்த குருக்கள் பிரசாதம் படைக்கிறார்ல, அங்கே நைவேத்தியம் பண்ணிட்டு போகிறார். அதில் அந்த மடப்புளி ஐயர் என்ன பண்ணிக்கிறார், 3-4 பொட்டலம் கட்டி அந்தந்த சன்னதியில் ஒன்று போட்டு அப்புறம் போய் எடுத்து போவாராம். இந்த சன்னதிக்கு அவன் தூங்குற போது அவர் திரும்பி வரும்போது அவன் உட்காந்துக்கிறது பார்க்கல, விசிறி அடிச்சுட்டு போட்டார். என்னடா இன்னும் மேலே பட்டுதேன்னு பார்த்தானா, பார்த்தா சாப்பாடு அடே அன்னம் கிடச்சிச்சு. அது மாதிரி இது திறந்த நம்ம சோத்துக்கு என்ன பண்ணுறதுன்றதுக்காக சொன்ன அந்த வேலையும் செய்யணும். செய்வதனாலே வினை வருகிறது, வினையினாலே பிறத்தல், வினையினாலே இறத்தல், மீண்டும் பிறத்தல். இது அப்படியே ரொட்டீன். கரங்கும் சகடமும் போல் தென்மித்து உடல திரோதித்து என்று குமரகுருவர் கந்தர் கனிவெண்பாவிலே பாடுவார். பிறப்பு இறப்பு மாறி மாறி வரும். அதை நீக்குகின்றவன் யார் என்று சொன்னால் பிறவாயாக்கை பெரியோன். நான் சேத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால்
என்னை தூக்கி விடுறதுக்கு நிலத்தில் நிற்கிறவன் தான் உதவ முடியும். சேத்துக்கிற பக்கத்தில் அவங்க போய் பிடிச்சிக்கணும், நான் நீ கரையேறலைன்னா 2 பேரும் உள்ளே போக வேண்டியது தான். அது மாதிரி பிறத்தலும் பிறந்தால் பிணிபட வாழ்ந்து, பிறந்தால் பிணி, அது பிறவி பிணி என்றே சொல்லுகிறார்கள். ஒரு சின்ன வித்தியாசம் சொல்லுவார்கள். பிணி என்பது தொடர்ந்து இருப்பது, நோய் என்பது நீங்கி விடுவது. தலைவலி அது நோய், மருந்து சாப்பிட்டா சரியாக போயிடும். பிறந்துட்டு அதுக்கு என்ன மருந்து சாப்பிட்டு பிறப்ப உடனே நீக்க முடியும், நீங்காது. அதனாலே பசிப்பிணி அதுவும் தொடர்ந்து வரும், பிறவி பிணியும் தொடர்ந்து வரும். அதனால் இது பிணி என்று சொல்லுகிறார். பிணிபட வாய்ந்து அசைந்து உடலம் புகுந்து நின்று, ஒவ்வொரு உடலாக எடுத்து இறக்குமாறு உள்ளதே. இப்படி மாறி மாறி பிறக்கிறதும் இறக்கிறதுமா இருக்குதே. இழித்தேன் பிறப்பினை நான், இழித்தேன்னா வெறுத்தேன்னு அர்த்தம். நான் பிறப்பை வெறுத்துட்டேன். அறத்தையே புரிந்த மனத்தனாய் ஆர்வம் செற்றம் குரோதம் நீக்கி உன் திறத்தனாய் ஒழிந்தேன் திருவாரூர் அம்மானி. அறத்தையே புரிந்த மனத்தனாய் தர்மம் செய்கின்ற எண்ணத்தோடு, அதாவது கொல்லாமை ஆற்றின் அறம்பெற செய்யாமை நின்று அப்படின்னார். குரல் ஞாபகத்துக்கு வரல. கொல்லாமை ஆற்றின் அறம்பெற செய்யாமை நன்று என்பார். உயிர்களை கொலை செய்யாமல் இருந்தாலே அது ஒரு பெரிய அறம். மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தாலே அறம். அதனால் செய்கின்ற செயல்களெல்லாம் இறைவன் நினைவாக இருந்து தர்ம வழியிலே செல்லுமானால் பிறவி நீங்கும் என்பதை சொல்கிறார். பிறத்தலும் பிறந்தால் பிணிபட வாய்ந்து அசைந்து உடலம் புகுந்து நின்று இறக்குமாறு உள்ளதே. பிறந்துட்டேன்னா இறப்பு இருக்குதே, இறந்துட்டேன்னா பிறப்பு வருதே, இப்படி மாறி மாறி இருக்குதே. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் அறத்தையே புரிந்த மனத்தனாய் தர்மம் செய்கின்ற மனத்தை உடையவனாகி. அப்போது அறம் மனதில் நிற்கணும்னா, இப்போ இந்த பெட்டிக்குள்ளே ஒரு கண்ணாடி போட்டிருக்கிறேன், இதுக்குள்ளே இன்னொரு கண்ணாடி வைக்க முடியாது. அப்போ இருக்கிற இது வெளியே போகணும். ஒரு பாத்திரம் இருக்கிறது, பாத்திரத்தில் ஒரு பொருள் இருக்கிறது என்று சொன்னால் வேறு ஒரு பொருளை கொண்டு வந்து அதில் திணிக்க முடியாது. இதை கொட்டிட்டா முடியும், வேறு பொருளை போட்டுக்கலாம். அதனால் அறத்தனாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் என்று கேட்கிறார். ஆர்வம் செற்றம் குரோதம் நீக்கி. ஆர்வம்னா விருப்பு. ஒரு பொருள் மேலே விருப்பு வந்தால் அதை அனுபவிக்க தூண்டும். அதனால வாழ்க்கை நிறைய ஆகும், பாவம் புண்ணியம் வரும், மறுபடியும் பிறப்பு வரும். செற்றம் என்றால் கோபம். கோபமே சத்துருன்றதெல்லாம் படிக்கிறோம். அந்த கோபத்தை நீக்கி. குரோதம் என்றால் பகைமை பாராட்டுதல். கோபம் வேறு, பகைமை டேய் இன்னைக்கு அடிச்சுட்டு போயிட்டில்ல, நீங்கன்னா மாட்டுவேன், அன்னை பார்த்துக்கிறேன், அதில் உள்ளவே ஊறிக்கொண்டிருக்கின்ற எண்ணம் அது. அதனால் இந்த மூன்றும் இல்லாமல் போனால் ஆர்வம் செற்றம் குரோதம் நீக்கி உன் திறத்தனாய் உன் பக்கத்தை சார்பவனாக உன்னோடு கலந்திருப்பவனாக ஒழிந்தேன் திருவாரூர் அம்மானி. எனக்கு இந்த மூன்றை நீக்கி உன்னிடத்திலே ஆர்வத்தை கொடுத்து என் பிறவியை நீக்கு என்று வேண்டுகிறார். உடலுக்கு நோய் வருவது போல உயிருக்கு பிறவி நோயாகிய பிணி வருகிறது, அதை நீக்க வேண்டும் என்பது அவருடைய கருத்து. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். வள்ளுவர் சொல்கிறார், பிறவி என்பது எப்படின்னா பிறவி பெருங்கடல் என்று சொல்லுகிறார். அதை நீக்குவது இறைவன் ஆகையினாலே அதை வேண்டுகிறார். முளைத்தவெண் பிறையாய் மொய் சடைவுடையாய் எப்போதும் என் நெஞ்சு இடங்கொள்ள வளைத்து கொண்டிருந்தேன், வலி செய்து போகல் ஒட்டேன், அழைப்பிரிந்த அலவன் போய் புகுந்து காலமும் கண்டு தன் பெடை திளைக்கும் தன்கழனி திருவாரூர் அம்மானே. ஒன்றுத்தையும் பாக்கி விட்டு வைக்கல இந்த பதிகத்தில். நண்டை பற்றி சொல்கிறார் இதில். இப்போ நண்டே யாருக்கும் தெரியாது, அது சாப்பிட்றவங்களுக்கு தெரியும். கடல் நண்டுன்னு இப்போ விற்கிறாங்கல்ல, அது தெரியும். பழைய காலத்தில் ஒரு பழமொழியே சொல்வார்கள், ஒரு குடும்பம் சீர்கெட்டு விட்டால் நண்டு கலையத்தில் நடுத்தரில் போட்டு உடைச்சா மாதிரி என்று சொல்லுவார்கள். நண்டு பார்த்துருப்பீங்க, படத்துலையாவது புத்தகத்தில் பார்த்துருக்குறோம். அந்த நண்டு ஒரு முறை
கர்ப்பம் தரித்து குஞ்சு பொரித்தால் ஒரு 10-15 குஞ்சுக்கு மேலே குடுகுடுன்னு வரும், நண்டு செத்து போடும். தாய் நண்டு செத்து போயிடும். அது மாதிரி தாயை கொல்றது எத்தனையோ வாடகை தாயை கொல்லும் இல்லை, நண்டும் அப்படித்தான். அது வயிறு வெடித்து தான் வரணும், அதுக்கு வேறு வழி கிடையாது. வயிறு வெடிச்சுன்னா அந்த எலும்பு அந்த தோல் மாதிரி இருக்குது, அது அப்படியே போயிடும், இது செத்து போயிடும். நீங்கள் கழனி ஓரத்தில் போய் பார்த்தீங்கன்னா, ஏரி ஓரத்தில் பார்த்தீங்கன்னா செத்த நண்டு அப்படியே மல்லாந்து கிடக்கும். தாய் நண்டு, பெண் நண்டு இது. அது அப்படி தான். ஒரு பாட்டு ஔவையார் பாடார், வாழைக்கு தானின்ற காய் குற்றம் குற்றம், வாழைக்கு தானின்ற காய் குற்றம். அதுவே யமனா வருதான். அது தள்ளனா வெட்டி போடுறாங்கள்ல, அந்த மாதிரி இந்த நண்டு இவ்வளோ வருது. இதை நண்டு பிடிக்கிறவன் என்ன பண்ணுவான், வீட்டை கொண்டாந்து வளர்ப்பான். அதை ஒரு பானையில் போட்டு வளர்ப்பான். எல்லாத்தையும் உள்ளே போட்டால் அது உள்ளே ஒன்று ஒன்றா முச்சிக்கின்னு இருக்கும். அதுக்கு ஏதோ உணவு போடுவான். அதை எடுத்துக்கின்னு வரும்போது தெருவில் விழுந்தது, உடஞ்சி போச்சு. அதுதான் பழமொழியினுடைய கருத்து. நண்டு கலையும் நடுத்தெருவில் விழுந்தது. விழுந்த உடனே அந்த நண்டு எந்த பக்கம் ஓடுதுன்னு உங்களால் பிடிக்கவே முடியாது. படபடபடப்படன்னு எல்லா பக்கத்துலேயும் ஓடும். நண்டு கலையத்தை நடுவீதியில் உடைச்சா மாதிரி, நடுத்தெருவில் உடைச்சா மாதிரி ஆயிடுச்சு. அப்படின்னா நல்ல கட்டுக்கோப்பாக இருந்த குடும்பம் பிரிந்து போய் அழிந்து போனால் இதை சொல்வார்கள். இவர் என்ன சொல்கிறாரு, நண்டு பிரிந்து போய் பெண் நண்டை தேடி வந்து சேருகின்ற காலங்கூட நான் உன்னையே நினைத்து கொண்டிருப்பேன். ஏன்னா அந்த வளம் வருது மனசுக்குள்ள. அந்த ஊர் எப்படின்னு எந்த செய்தியை விட்டு வைக்கல பாருங்க. இங்கே சொல்லுகிறார், முளைத்த வெண்பிறையாய், முளைத்தென்ன தோன்றிய நிலவு, வெண்பிறை பிறைச்சந்திரன், மொய் சடையுடையாய், மொய்த்த என்றால் நெருங்கிய. எதை நெருங்க? தலையில் சடை இருக்குது, பிறை இருக்குது, கங்கை இருக்குது, பாம்பு இருக்குது, கொன்றை இருக்கிறது. அருணகிரியார் இதை பாடுறார், பேற்றை தவம் சற்றுமில்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா, செஞ்சடாடவி மேல் ஆற்றை பணியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனி. பாட வந்தது கந்தர் அலங்காரம். முருகனுக்கு துதி சொல்கிறார், சிவபெருமானை சொல்கிறார். சிவபெருமான் தலைமையில் எத்தனை இருக்குதுன்னு லிஸ்ட்டு போடுறார். அந்த மாதிரி அது சொல்ற. அதான் மொய்சடை என்பதற்கு பொருள். மொய்சடையுடையவன் எம்பிரான் எப்போது என் நெஞ்சு இடங்கொள்ள வளைத்து கொண்டிருந்தேன், எப்பொழுதும் என் மனதிலே இருக்க வேண்டும் என்று அவரை கட்டிப்பிடித்திருக்கிறேன். வலி செய்து போக விட்டேன். வலி செய்துன்னா வன்மை செய்து பலாத்காரம் பண்ணி, எங்கிட்ட இருந்து உன்னால் போக முடியாது. அலை பிரிந்த அலவன், அலைனா நண்டு வளைன்னு அர்த்தம். வளை அலவன்னா நண்டு. அலவன் போய் புகுந்த காலமும் கண்டு தன் பிழை திளைக்கும் தன்கழனி, பெண் நண்டோடு இன்பத்தை அனுபவிக்கின்ற கழனி, குளிர்ந்த கழனியுடைய திருவாரூர் அம்மானே, என் உள்ளத்தில் உன்னை வைத்திருக்கிறேன், உன்னை வெளியே போக விட மாட்டேன் என்றால் மறவாதிருக்கிறேன் என்று பொருள். நான் கடைசி பாட்டு, நாடினார் கமலம் மலர் அயனோடு இரணியன் ஆகம் கீண்டோன், நாடி காண மாட்டாது அழலாய அம்மானை பாடுவார் பணிவார் பல்லாண்டு கூறு பக்தர்கள், சித்தத்துள்புக்கு தேடி கண்டு கொண்டேன் திருவாரூர் அம்மானே. பிரம்மனும் திருமாலும் தேடிய கதை தெரியும், அழலாய் நின்றான் என்று தெரியும். அது கொஞ்சம் அழகாக அலங்காரத்தோடு சொல்கிறார். நாடினார்கள் என்றால் தேடி சென்றார்கள். கமலம் மலர் அயனோடு, கமல மலர் அப்படின்னு இருக்கணும், கமலம் மலர் அப்படின்னு இருக்குது. ஏன்னா அந்த ஓசை நயத்துக்காக அது விரித்தல் விகாரம்னு சொல்லுவார்கள். நாடினார் கமலம் மலர் அயனோடு. யார் நாடினார் என்றால் கமல மலரில் இருக்கிற அயன், கமலம்னா தாமரை, தாமரை மலரில் இருக்கிற அயன் பிரம்மனும், இரணியன் ஆகம் கிண்டோன், திருமாலு நேராக சொல்லலை, இரணியனுடைய உடலை புலந்தவன். இவங்க ரெண்டு பேரும் நாடி காணமாட்டாது அழலாய அம்மான், ரெண்டு பேரும் தேடி காண முடியாது தழல் வடிவாக நெருப்பு வடிவாக நின்ற பெருமானை பாடுவார். சில பேர் பாடுவார்கள், பாடத் தெரியாதவர்கள் பணிவார்கள்.
பாடுகின்றவர்கள் இன்னும் நிரம்ப பாடி பல்லாண்டு கூறுவார்கள். இந்த பக்தர்கள் சித்தத்துள் புக்கு இந்த அடியார்கள் மனத்திலே இருந்து நீ இருக்கிறாய் என்பதை தேடி கண்டு கொண்டேன் திருவாரூர் அம்மானே. அப்படி பாடுறவங்க மனசில் இருக்கிற, பணிபவர்கள் மனதில் இருக்கிற என்று சொன்னால் நானும் பாடி பணிந்து உன்னை என் சித்தத்துள்ளே சேர்த்து கொள்ளுவேன் என்பது ஒரு செய்தி. அதை சொல்லி முடிக்கிறார். நமக்கே தெரியும், இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால் துன்னிய பிணைமலர் கையினர் ஒருபால் தொழுகையர் அழுகையர் தோழலையர் ஒருபால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டருள் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. ஆக இறைவனை வணங்குவதிலே பல வகையினர் இருக்கிறார்கள். பல முறையிலே வணங்குகிறார்கள், பல முறையிலே இறைவனிடத்திலே வேண்டுகிறார்கள். வேண்டுவதெல்லாம் பிறவி வேண்டாம் என்பதற்காக வேண்டுவது, வேண்டாம் என்பதற்காக வேண்டுவது. அதை சொல்லி திருவாரூர் அம்மானே உன்னை நான் இப்படியெல்லாம் வணங்கி என் உள்ளத்திலே சேர்த்து கொண்டிருக்கிறேன். அதனாலே உன்னை தேடி கண்டு கொண்டேன். திருமாலுடு அயனும் தேடி தேடனா தேவனை என்னுள்ளே தேடிக்கொண்டு கண்டேன். அப்புறம் பாட்டு தானே எதுவும். அப்படி தேடி கண்டு கொண்டேன் திருவாரூர் அம்மானே என்று திருவாரூர் பெருமையை அவரிடத்திலே கொண்டிருந்த அன்பையும் இறைவனிடத்திலே எப்படி வணங்க வேண்டும், எப்படி நீராட வேண்டும் என்ற தன்மைகளையும் திருவாரூர் வளத்தையும் இந்த பாடல், இந்த பதிகம் மிக அழகாக எடுத்து சொல்லுகின்ற பதிகம் என்று சொல்லி. ஆனால் ஏடாகுடமான பாட்டு, தாளம் போட்டு எந்த போதுவாரும் ஒழுங்காக பாட மாட்டாங்க, நிறுத்திப்பாங்க. காண்டாலே கருத்தாய் தொடங்குற இது அந்த பாட்டை முடிக்கிற போது வராது. அது கொஞ்சம் தாளக்கட்டு தகராறு பண்ணுற இடம். அப்படிப்பட்ட பதிகத்தை அடியேன் உங்கள் சில இடங்களில் தடுமாறி போச்சு இன்றைக்கி இருந்து திருவருளாலே சொல்லி நிறைவு செய்தேன் என்று சொல்லி இருந்து கேட்ட பெருமக்கள் திருவடிகளை வணங்கி நிறைவு செய்கிறேன். வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோல்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறு செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க யானைதன் நணுங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் நம பார்வதி பதையே தேவ